ரிப்போர்ட்ஸ் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். 18ஆம் தேதி சட்டசபை கூட உள்ளது. இன்று மாலை, அதாவது 16ஆம் தேதி இன்று மாலை தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட இருப்பதாக தகவல்கள் வருகிறது. வெளியிலேருந்து பார்த்தா வெள்ளை அறிக்கை கஷ்டம் கிடையாது. வெள்ளை அறிக்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இடைக்கால பட்ஜெட் எடுத்துக்கிட்டாலே 47,000 துண்டு, அதாவது துண்டுன்னா ரெவின்யூ டெபிசிட். உங்களுடைய சம்பளத்தில் அரிசி பருப்பு வாடகைக்கு கூட பத்தலைங்கிறது 47,000 கோடி. அது தவிர பழைய கடனுக்கு வட்டி 70,000 கோடி. இதுக்காக இந்த வருஷம் 1,70,000 கோடி கடன் வாங்கணும்னு தங்கம் தென்னரசு போட்ட பட்ஜெட்டில் இருக்கு. இதை தாண்டி மோடியை முதல் முறை சந்தித்த பொழுதே அவரை தமிழகத்தின் முன்னாள் செக்ரட்டரியாக இருந்த திரு சோமநாதன் மற்றும் சக்திகாந்த் தாஸ் சந்தித்து எல்லா துறைகளிலும், அதை தவிர ரிசர்வ் பேங்க் மூலமாக பாண்டு போட்டு வாங்கிய கடன்கள் என பல்வேறு தரவுகளை கொடுத்து ஒரு டீட்டெயில்டு அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்காங்க. 9 துறைகளில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளது என்பதும், இதனால் கிட்டத்தட்ட செய்யப்பட்ட கான்ட்ராக்டுகளில் 30% கோபாலபுரத்துக்கு போச்சுன்னு விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியதை உறுதி செய்தும், இவற்றில் பெருவாரியான விஷயங்களில் வழக்குகளும் போடப்படும் என்ற தகவல் விரைவில் அறிவிக்கப்படும். 18ஆம் தேதி சட்டசபை கூடும் பொழுது கவர்னர் உரை இருக்கும் முதல் தடவை இந்த ஆட்சி பதவியேற்ற பிறகுங்கிறனால, இல்லாட்டி வருஷத்துக்கு முதல் முறை கூடும்போது வைப்பாங்க. பட் இது 5 ஆண்டு ஆட்சியின் முதல் கூட்டம் என்பதால் முதல் தடவை பண்ணது வெறும் பதவியேற்புக்கு இருக்கும். அப்பொழுது திமுக அதிமுகவினர் கவர்னரிடம் இருந்து உரையை பறித்து கிழிக்க கூட திட்டமிடுவதாக சில சதிகள் நடப்பதாக உளவுத்துறை தகவல் இருப்பதால் முழுமையாக கவர்னர் உரையிலிருந்து முழு சட்டசபை கூட்டத்தையும் லைவாக ரிலே செய்வதற்கு விஜய் அனுமதி கொடுத்து விட்டாராம். ஏன்னா போன முறையெல்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறம் எடிட் பண்ணி போடுவாங்க, இப்போ லைவ்லேயே வரும். ஏன்னா இவர்கள் திமுக அதிமுகவினர் ஏதாவது திமுகவினர் என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறதுக்கு ஜெயலலிதா புடவைய உருவிய துச்சாதனன் துரியோதனன்கிற பேர் இது உண்டு. அதனால இந்த முறை லைவ் பண்ண போகிறாங்க. சரி, நேற்றைய தினம் கீதா ஜீவன் அவர்கள் 96-2001 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த பொழுது அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற வழக்கை ஸ்டாலின் ஆட்சி சொதப்பி அதை இது சாரமில்லை என்று மூடிவிட்டது. அதை எதிர்த்து நேற்றுக்கு அப்பீல் ஒரு தனிநபர் செய்துள்ளார். அதே போல போன ஆட்சியில் பல்வேறு அமைச்சர்கள் கட்சியில் சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வழக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே நினைவிருக்கும், க்ளோஸ் செய்யப்பட்ட தங்கம் தென்னரசு, KKSSR, பொன்முடி வழக்குகளை திரு ஆனந்த் வெங்கடேஷ் ரெஸ்டோர் பண்ணதை இப்போ ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் எதிர்த்து அப்பீல் செய்து DVAC அவர்கள் வழக்கை விரைவாக முடித்து கைது செய்ய வேண்டும் என்பதற்கு பற்றியும் இந்த பட்ஜெட்டில் பண்ணுவாங்க. நேற்றைய தினம் 3 MLAக்கள் வெற்றியை எதிர்த்து வழக்கு போடப்பட்டுள்ளது. அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதியில் திரு இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றது, கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பாக தளவாய் சுந்தரம் வெற்றி பெற்றது, மற்றும் ராயபுரம் தொகுதியில் விஜய் தாமு வெற்றி பெற்றது. செல்லாது என்று தோல்வி பெற்றவர்கள் அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள். ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக விஜய் அமைச்சரவையில் உள்ள ராஜேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றது, காங்கிரஸ் ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றது செல்லாது என்பதாக தாவேகா வேட்பாளர் தோற்ற வேட்பாளர் ஷெர்லி அவங்க அமைச்சருக்கு ஏத்தாப்புல வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கருப்பன் அவர்கள் தான் தோற்றது 1 ஓட்டில் தோற்றதை எதிர்த்து அவர் முறையான பிரிவுகளில் போடவில்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்ன ரீதியில் மீண்டும் வழக்கை தொடுக்கிறார். ஸோ 5 MLAக்கள் வெற்றி, செல்லாதுங்கிற வழக்கு ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் அதிமுக 4 MLAக்கள் அதாவது ஜெயிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு அந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். தாவேக்காவில் போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் இதிலேயே நம்ம தலைமைச் செயலகத்திலேயே அவங்களுக்கு ஃபோட்டோ போட்டு ஐடி கார்டு கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் விஜய் தாவேகா ஆட்சியின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அதிமுகவின் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாவேகாவுக்கு எதிராக ஓட்டு போடணுங்கிறத மீறி 25 பேர், CV சண்முகம், வேலுமணி தலைமையில் 25 பேர் ஓட்டு போட்டாங்க. அதிமுகவில் 47ல் 3/2 பங்கு இருந்தால்தான் நீங்கள் பிரிவு என்று வரும். இப்போ 25 பேருங்கிறதுனால இது கட்சி தாவல் சட்டத்தை பிரிவின்படி அவர்கள் MLAக்களாக தொடர்வதற்கே
இப்போ பிரச்சனை வரும்னு ஒன்று தான். அதில் 21 பேர் பல்ட்டி அடித்து போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது அந்த 4 பேர் தாவேகாவில் இணைந்த மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், இதில் சத்யபாமா, தாரமங்கலம், இதில் பெருந்துறையில் ஜெயக்குமார் மற்றும் அம்பாசமுத்திரம் இசக்கி சுபே, இந்த 4 பேருமே தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவர்கள் மீண்டும் தேர்தலில் நிற்கக்கூடாது அல்லது அந்த 4 இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அதிமுக வழக்கு போடுகிறது. இப்போ விஜய் ஆட்சியே உங்களுக்கு மொத்தமே 107 + ஒரு 5 காங்கிரஸ், 4 விடுதலை சிறுத்தைகள், 2 இவர் 2ன்னு ஓடிட்டு இருக்கு IUML. ஸோ 9ன்னு போட்டிங்கன்னா 116. வெளியிலிருந்து ஆதரவு தரும் கம்யூனிஸ்டுகள் 4. இப்போ இந்த ஆட்சியில் டாஸ்மாகை பிரைவேட்டைஸ் செய்வது என்ற தீர்மானத்தில் விஜய் தெளிவாக இருப்பதாக கூறப்படுது. அப்படி பண்ணாங்கன்னா இது கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் திருப்பி மெஜாரிட்டி போயிடும். இந்த 4 இடங்களில் தேர்தல் வரவில்லை என்றால் ஆட்சிக்கு சிக்கல் வரலாம். அதாவது ஒரு முறை நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்று விட்டால் அடுத்த 6 மாதம் எதிர்கட்சியால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஆனால் பட்ஜெட் தீர்மானம், நிதி மசோதா ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்சி கவிழ்ந்ததாக பொருள். எனவே இந்த முறை சட்டசபையில் மிக தெளிவாக என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தாவேகா சார்பாக ட்ரைனிங் இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த முறை ரொம்ப சிக்கலில் இருக்காங்க. அதை தவிர ரீல்ஸ் போடுறதுல ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகாசி எம்எல்ஏவும் அமைச்சர் கீர்த்தனா போயிட்டு ஹுண்டாயோடு பேசி ஹுண்டாய் விரைவில் தூத்துக்குடியில் தங்கள் கப்பல் கட்டும் தளம் கொண்டு வருவது அது நல்ல விஷயம். ஏன்னா திமுக ஏமாத்துனாங்க. அவங்க முதல்ல மெசகண்டாக்கோட மத்திய அரசு நிறுவனத்தோட கையெழுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு அதன் பிறகு இவங்களோட ஒப்பந்தம் எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டாங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஹுண்டாய்னா மெசகண்டாக்கு வர முடியாது, அவங்க ஆந்திரா போகிறாங்க. பட் அதே நிரஞ்சனா மேடம் பக்கத்தில் போலந்து போயிட்டு போலந்து 6000 கோடிக்கு இந்தியா சிவகாசி பட்டாசுகளை வாங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலந்துடைய 2024 மொத்த பர்ச்சேஸே 350 கோடி, அதில் சீனா அது 240 கோடி, இந்தியா 1 கோடி தான். எனவே இந்த மாதிரி பொய்யான ரீல்ஸ்கள் இல்லாமல் சாதிக்கணும். பச்சை பால் கிடைக்காம இருந்தது, இப்போ மீண்டும் சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆவினுடைய கிரீன் மேஜிக் அதுதான் சென்னையில் 70%. அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நேற்றைய தினம் கும்மிடிப்பூண்டியில் நடந்ததாக இருக்கட்டும், அதற்கு 3 வயசு குழந்தை, ஸோ சூலூரில் நடந்த 10 வயசு குழந்தை வழக்கில் 21 நாளில் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனாலும் இவையெல்லாம் சட்டமன்றத்தை பெருவாரியாக குலுக்கும். எனவே இவற்றை சமாளிக்க விஜய் ஆட்சி ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் சிபிஐக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு பிரிவு தான், டிரான்ஸ்ஃபார்மர் 2-3 பிரிவுகள் இருக்குது. ஸோ இதை வைத்து கொண்டு இதில் இபி அலுவலகத்தில் சிடி தொலைஞ்சதில் முக்கியமான ரெக்கார்டுகள் டேம்பர் ஆகிருக்கு என்ற ஆங்கிளிலோ அல்லது டாஸ்மாகிலோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் திரு செந்தில் பாலாஜியை உங்களுக்கு 18ஆம் தேதி சட்டசபை கூடும் முன்பே கூட கைது செய்யும் நோக்கிற்கு போகலாங்கிறாங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் போனப்ப அவரிடமே 1000 ரூபாய்க்கு ஸ்பெஷல் தரிசன் ஏற்பாடு பண்ணுறேன்னு ஜிபேல வாங்கினான்னாங்க. பட் அதை விட இந்த ஆட்சி பதவியேற்ற 15ஆம் தேதி அன்னைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட், ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் கொடுக்கறதாக HRNCE பேரில் போலி டிக்கெட் கொடுத்த ஒரு தற்காலிக ஊழியர் சஸ்பெண்ட் ஒரு தற்காலிக ஊழியர் இதை செய்ய முடியாது. திருச்செந்தூரை பொறுத்தவரை சேகர் பாபுவுடைய கம்பெனியின் மகன்கள் கம்பெனியின் பார்ட்னராக உள்ள அருள்முருகன் என்பவர் தான் அங்கே தக்காராக இருக்கிறார். கடந்த 4 வருடத்தில் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்க்கு அங்கே பணிகள், திருப்பணிகள் என்ற பெயரில் பல்வேறு செலவுகள் செய்யப்பட்டுள்ள, அதில் பல விஷயங்களில் கணக்குகள் தாறுமாறாக எழுதி ஒன்றுமே செய்யலைன்றாங்க. ஸோ சேகர் பாபு மற்றும் செந்தில் பாலாஜி 18ஆம் தேதிக்கு முன்பாக கைது செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவில் அடிதடி மிகப்பெரிய, அதிமுக உடைஞ்சு போயிட்டுருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திரு விஜயபாஸ்கர் மற்றும் திரு CV சண்முகம் தங்களுக்கு சரியான பதவிகள் மீண்டும் அதிமுகவில் கொடுக்கணும், இல்லை என்றால் தேவைக்கா அல்லது திமுக பக்கம் சாய்வதற்குரிய வேலைகளை எடுத்திருக்காங்க. திமுகவில்
கட்சிக்குள்ள எவ்வளோ சிக்கல் இருக்கோ அதை விட அதிகமாக குடும்பத்திலையும் இருக்குது. அதாவது இந்த திமுக ஆட்சி வந்த 1 வருடம் கழித்து ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அதை லீக் செய்தது பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லி வரும். அதில் ஒரு பத்திரிகையாளரிடம், பெண் நிருபரிடம் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாப்பிள்ளையும் மகனும், அதாவது உதயநிதியும் சபரீசனும் 1 வருஷத்துக்குள்ள 30,000 கோடி ரூபாய் கேஷாக சம்பாதிச்சுட்டு அதை ஒயிட்டாக்க கஷ்டப்படுறாங்க. 60 வருஷம் கலைஞர் பண்ணதை பேரன்களும் மாப்பிள்ளையும் 1 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்கன்னாங்க. இப்போ அந்த பணம் எல்லாம் எங்கே போட்டிருக்கீங்க என்னங்கிறதே ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தெரியாதாம். அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கூர்கில் சென்று பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதே நேரத்தில் உதயநிதி கட்சியை தன் பக்கம் எடுக்கணும்னு பெண்ணை கலைச்சிட்டு சுனில் கனோலு கீழே கொண்டு வரணும்னு சொன்னாராம். சுனில் கனோலுவே இந்த பிரச்சனைக்குள்ளே நான் மாட்டலன்னு நான் கர்நாடகா போகிறேன்னு ஓடிட்டார். அடுத்ததாக திரு துரைமுருகனை ராஜினாமா செய்ய சொல்லி கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதாவது பொதுச் செயலாளர் பகுதி. அவர் எனக்கு பதிலாக டிஆர் பாலு போடுங்கன்னாங்களாம். அதற்கு பதிலாக கனிமொழி சைட்லேருந்து ஆராசா போட வேண்டும் என்றும், திரு உதயநிதி சார்பாக ஆஸ்கர் அழுகை செய்த, கரூரில் ஆஸ்கர் பரிசு பெறும் அளவிற்கு அழுகை செய்த அன்பில் மகேஷை போடணும்னு இந்த சிக்கல்லாம் வேணாம், இப்போதைக்கு இந்த செட்டப்பை மாற்றலை, ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக திரு உதயநிதியை போட வேண்டும் என்று வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு மாற்றாக கனிமொழி வைக்கணும்னு இன்னொரு கோரிக்கை வர, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் போஸ்ட்டுக்கு மரியாதை இருக்காது, நீங்கள் பதவி வச்சுக்கணும்னு சொல்ல ஸ்டாலின் தள்ளி வச்சிருக்காராம். ஸோ 2 பிரதான எதிர்கட்சிகளும் சிக்கலில் இருக்கிறது. அவங்க தாவேக்கா இந்த 4-5 எம்எல்ஏவை ஜெயிக்கணும் அப்படின்னு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. இதில் திருச்சி கிழக்கில் விஜய் போட்டு ஓரளவுக்கு நல்ல கூட்டம் காட்டினார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுராந்தகத்தில் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டு 30,000 மற்ற கட்சியினர் சேருவார்கள்னு சொல்லி 20,000 சேருக்கு 2,000 சேர் கூட ஃபில்லப் ஆகாமல் ஒரு ஃப்ளாப் ஷோ நடந்திருக்கு. ஸோ தாவேக்காவுடைய ஓட்டு போட்டவர்களில் ஒரு 11% பேர் இப்பொழுது தப்பு பண்ணிட்டோம் என்று ஃபீல் பண்ணியதாக லயோலா கல்லூரியின் இது கருத்து கணிப்பு நிபுணரான ராஜநாயகம் அவர்கள் தற்போது பேசியுள்ளார்கள். ஸோ தாவேக்காவும் நிதானமாக எப்படி மெஜாரிட்டி வாங்கணும்னு போகிறாங்க. ஸோ வரும் சட்டசபை இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதற்கு முன்பு சட்டசபையில் அதிமுக திமுக கலவரத்தை தடுப்பதற்காக சில வழக்குகளும் ஓரிரு கைதுகளும் நடக்கக்கூடும். வருங்காலத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.